வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த யாழ்ப்பாணத்து நபர், வெளிவந்துள்ள உண்மைகள். வேலணையில் பரபரப்பு, இளைஞர்களின் அநாகரிகமான செயல், அச்சத்தில் உறைந்து போயுள்ள புங்குடுதீவு மக்கள். சித்தாண்டி கிராமத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை, 64 பேர் வைத்தியசாலையில். நடந்தது என்ன? யாழ்ப்பாணத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக வெளுக்கும் போராட்டம், நீதிமன்றத்தின் உத்தரவை புறக்கணிக்கும் முன்னாள் ஜனாதிபதி. போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்ட பெண், முகம் சுளிக்க வைக்கும் சம்பவம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்துள்ள உயர் நீதிமன்றம், என்ன செய்வதென்று தெரியாது சோகத்தில் மூழ்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள். தெற்கில் கைதாகியுள்ள முக்கிய அமைச்சரின் மகள், வெளிவந்துள்ள பல உண்மை தகவல்கள். இனி விரிவான செய்திகள். பாடசாலைக்கு தனது மகனின் விடுகை பத்திரத்தை பெறச் சென்ற தந்தை, அதிபர் மற்றும் காவலாளியின் தாக்குதலினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தலவாக்கலையில் இயங்கும் தனியார் பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தலவாக்கலை பிரதேசத்தில் இயங்கும் பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கற்கும் தனது மகனை வேறு பாடசாலையில் சேர்ப்பதற்காக விடுகை பத்திரத்தை பெற்றுக்கொள்ள தந்தை பாடசாலைக்கு சென்றுள்ளார். இதன் பொழுது மாணவனின் தந்தைக்கும் பாடசாலை அதிபர் மற்றும் காவலாளிக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து மாணவனின் தந்தை தாக்கப்பட்டு கழுத்தில் அடிபட்டு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் மாணவனின் தந்தை முறைப்பாடு செய்துள்ளார். அத்தோடு பாடசாலை நிர்வாகமும் குறித்த தந்தை தவறான முறையில் நடந்து கொண்டதாக முறைப்பாடினை செய்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைகளுக்கு அமைய அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கை தொடரப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. எனினும் குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதற்கு தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தெரிவித்து இணைய வழியில் சாட்சியம் வழங்க தயாரென்று நீதிமன்றத்துக்கு கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் அதன் பின்னர் ஜனாதிபதியான பின்னரும் யாழ்ப்பாணம் வந்து சென்ற நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருவதை தவிர்ப்பதனை வழக்கு தொடுநர் தரப்பு சட்டத்தரணிகள் மன்றில் சுட்டிக்காட்டினர். இதனால் நீதிமன்றம் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசியின் ஊடாக மன்றுக்கு தெரிவிக்குமாறு கட்டளையிட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டாபய ராஜபக்ஷ மன்றில் முன்னிலையாகவில்லை. அதனை அடுத்து 2 தரப்பு சட்டத்தரணிகளிடம் எடுத்துமுதல் சமர்ப்பணங்களை செய்யுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டு வழக்கினை மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. வேலணை புங்குடுதீவு வல்லன் பகுதியில் அபாயகரமான வாள்களுடன் நடமாடி 2 இளைஞர்களை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். ஊர்காவல்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் புங்குடுதீவு வல்லன் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் பொழுது குறித்த இருவரும் வாள்களுடன் கைது செய்யப்பட்டனர். புங்குடுதீவு பகுதியில் அண்மை காலமாக வன்முறை கும்பலைச் சேர்ந்தவர்களின் அச்சுறுத்தல் அதிகரித்து மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதாக பலதரப்பட்டவர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வந்த நிலையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன் பொழுது 2 வாள்கள் மற்றும் ஒரு அபாயகரமான கோடாரி உட்பட்ட சில பொருட்கள் கைதாகியவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்கள் அண்மையில் ஏற்பட்ட மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியது. இந்த நிலையில் சித்தாண்டி பகுதியில் என்றுமில்லாதவாறு டெங்கு தாக்கத்தின் அதிகரிப்பு காரணமாக பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக குறித்த பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். சித்தாண்டி கிராம சேவை பிரிவுகளில் தொடர்ச்சியாக டெங்கு தாக்கத்தினால் நோயாளர்கள் அதிக அளவில் பதிவாகி வருவதோடு இதுவரையில் 64 பேர் வரையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு விசேட கள ஆய்வு ஒன்று சித்தாண்டி
பகுதியில் இடம்பெற்றது. இதன் பொழுது அனைத்து பிரிவுகளிலும் உள்ள வீடுகளுக்கு சென்று அறிவுறுத்தல்கள் வழங்கி டெங்கு அபாயம் உள்ள இடங்களை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையில் மட்டக்களப்பு பிராந்திய பொது சுகாதார பணிமனை அதிகாரிகள், செங்கலடி பொது சுகாதார பணிமனை பொது சுகாதார வைத்தியர் மற்றும் செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர் என்று பலரும் கலந்து கொண்டதோடு இதன் பொழுது 794 வீடுகள் சோதனை செய்யப்பட்டு 113 வீடுகளில் டெங்கு உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரையில் மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பரீட்சைகள் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமையப்பெற்றுள்ள 3545 பரீட்சை மத்திய நிலையங்களில் இந்த பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் பரீட்சை முடியும் வரையில் பரீட்சார்த்திகளுக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துதல், பாடங்கள் தொடர்பான செயல் அமர்வுகள் மற்றும் வழிகாட்டல்களை நடத்துதல், பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளன. பரீட்சைகள் திணைக்களத்தின் இந்த உத்தரவை மீறி செயல்படும் நபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு எதிராக பரீட்சைகள் சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எச்சரித்துள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியை கொண்ட குஷ்ரக போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்த யாழ்ப்பாண நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பயணி யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 26 வயதினை உடையவர் என்றும் அவர் அடிக்கடி வான் பயணங்களை மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பொழுது போதைப்பொருள் தொகுதியை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக மேலும் இருவர் காத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமை இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் 2 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாண நபர் இன்று அதிகாலை 12:35 மணியளவில் தாய்லாந்து ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். குறித்த நபரின் பயணப்பையின் ரகசிய பகுதியில் 2 பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 116 கிராம் குஷ்ரக போதைப்பொருள் இதன் பொழுது கைப்பற்றப்பட்டது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட குஷ்ரக போதைப்பொருளின் சந்தை பெறுமதி 2,11,60,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உடன் கைது செய்யப்பட்ட ஏனைய இருவரும் மன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 மற்றும் 36 வயதினை உடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் கெஹலியோ ரம்புக்வெலவின் மூத்த மகள் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை மற்றும் பண மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கெஹலியோ ரம்புக்வெலவின் மனைவி மற்றும் ஏனைய மகள்கள் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது மூத்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டமூலத்தின் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணாக அமையாத காரணத்தினால் இதனை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான ஓய்வூதிய சலுகைகளை வழங்குவது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கமாக இருக்கவில்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய ஓய்வூதிய சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டுக்கு ஒரு விதிவிலக்காக காணப்படுவதாகவும் புதிய சட்டம் மூலம் அந்த விதிவிலக்கை நீக்கி சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதாகவும் நீதிமன்றம் விளக்கியுள்ளது. இதன்படி இந்த சட்டம் மூலம் நடைமுறைக்கு வரும் தேதியிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பெற்று வந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நொரலஸ்கமுவ நிர்மலா மாவட்ட பகுதியில் உள்ள வீடமைப்பு தொகுதி ஒன்றில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் பொழுது 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களோடு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 31 வயதினுடைய பெண் ஒருவர் என்று அவரிடமிருந்து சுமார் 17 கிலோகிராம் எடையினை கொண்ட ஹசிஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். கைப்பற்றப்பட்ட ஹசிஸ் போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.